குட் மார்னிங். இன்றைக்கி நாம் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரே மீனிங் மாதிரி நமக்கு தோணும். ஆனால் உண்மையிலேயே அந்த மீனிங்கில் சின்ன வேரியேஷன், சின்ன சேஞ்ச் இருக்கும். இப்போ வவுச்சர்னு ஒரு வார்த்தை இருக்குது. வவுச்சர் எங்கேயாவது நீங்கள் லோடை கொண்டு இறக்கிறீங்க, அதுக்கு ஒரு 100 ரூபா பணம்னு கேட்குறீங்கன்னா ஒரு வவுச்சரில் கையெழுத்து போடுவாங்க. அந்த வவுச்சருங்கிறது ஒரு கூப்பன் அல்லது ஒரு டோக்கன். பணத்துக்கு பதிலாக அதை பயன்படுத்தலாம். புரியுதா? அதில் 10 ரூபா, 100 ரூபா, 50 ரூபான்னு பண்ணியிருப்பாங்க. இந்த வவுச்சரை கொண்டு கொடுத்து வாங்கிக்கலாம். தியேட்டரில் டிக்கெட் இருக்கிற மாதிரி. பர்டிகுலர் ப்ராடக்ட் ஆஃப் த சேம் ப்ரைஸ் நம்ம பண்ணலாம். இப்போ சில பேருக்கு புக் ஸ்டால்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா 500 ரூபாய்க்கு ஒரு கிஃப்ட் வவுச்சர் கொடுத்துருவாங்க. அது பரிசுக்கு உண்டானது. அந்த கடைக்கு போய் இந்த வவுச்சரை கொடுத்தா அந்த 500 ரூபாய்க்கு புஸ்தகம் வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நாங்கள் ஒரு பரிசு வாங்குவதற்கான ரசீதை, அடையாள அட்டையை பெற்றுக்கொண்டோம். We got a gift voucher. We got a gift voucher. ஸோ இப்படி அந்த வேர்டை பயன்படுத்தலாம். இப்போ ஒரு கூப்பனோ வவுச்சரோ ஒரு ப்ராடக்ட் வாங்கிறதுக்கு பயன்படக்கூடியதுக்கு நம்ம இப்படி சொல்கிறோம். இப்போ அந்த கூப்பன் கொடுக்குறேன்னு வச்சுக்குவோம். கடையில் உனக்கு they gave 50% discount on the product. They gave 50% discount on the product for the coupon. அந்த கூப்பனுக்கு, அந்த அடையாள சீட்டிற்கு 50% தள்ளுபடி கொடுத்தார்கள் அர்த்தம். சில இடங்களில் கடைகளில் போனீங்கன்னா, ரெஸ்டாரண்ட்டில் போனீங்கன்னா, சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்றதுக்கு டோக்கன் வாங்குங்கம்பாங்க. அந்த டோக்கனுங்கிறது பிராஸ் பித்தளையில் இருக்கலாம், இல்லைன்னா சீல் போட்டு ரசீது மாதிரியும் இருக்கலாம், பில் மாதிரி. அதுக்கு டோக்கன்னு பேர். 5 சாப்பாட்டு டோக்கன் வாங்கு. ப்ளீஸ் பை 5 லஞ்ச் டோக்கன்ஸ். தயவுசெய்து 5 மதிய உணவு டோக்கன் வாங்கு. ப்ளீஸ் பை 5 லஞ்ச் டோக்கன்ஸ். இப்போது கூப்பன், வவுச்சர், டோக்கன் இந்த 3ம் ஒரு அடையாளம் அல்லது ரசீது, ஒப்புகை சீட்டுன்னு அர்த்தம். ஆனால் ஸ்லைட்டாக அதில் மீனிங்கில் வித்தியாசம் இருக்கும். 3 எக்ஸாம்பிள் பார்ப்போம். I exchanged the coupon at Big Bazaar. பிக் பஸாரில் அந்த கூப்பனை கொடுத்து நான் அதுக்கு என்ன டிஸ்கவுண்ட் உண்டோ அதை வாங்கிக்கிட்டேன். பிக் பஸாரில், பெரிய பஜாரில் நான் கூப்பனை மாற்றிக்கொண்டேன். அப்புறம் செஸ் கேம் இருக்குது. இந்த கேமில் நீ ஜெயித்து விட்டால் உனக்கு ஒரு கிஃப்ட் வவுச்சர் கிடைக்கும். இஃப் யூ வின் த கேம் யூ வில் கெட் எ கிஃப்ட் வவுச்சர் ஆஸ் அ ரிவார்ட். சரி. I paid 100 rupees and bought a lunch token. நான் 100 ரூபாய் கொடுத்து மதிய உணவு டோக்கன் வாங்கினேன். எல்லாத்துக்கும் ரசீட்னு அர்த்தம். ஆனால் அதை வெவ்வேறு விதமான இடங்களில் வெவ்வேறு விதமாக பயன்படுத்துகிறோம். இன்றைக்கி நாம் வவுச்சர், கூப்பன், டோக்கன் இந்த 3 சொற்களையும் எப்படி பயன்படுத்தலாங்கிறத பார்த்தோம். இதை சொல்லி பழகினால் ஸ்போக்கன் இங்கிலீஷில் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். Thank you.